ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போயம் வந்து ஜூடித் ரைட்டோடைய ரிக்வெஸ்ட் டு இயர் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து ஏஐ வீடியோவில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக வந்து நான் விவரித்து சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஜூடித் ரைட் பற்றின இன்ட்ரோவும் ப்ளஸ் இந்த போயம் பற்றின இன்ட்ரோவும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த ஏஐ ஜென்ரேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான ஸ்டோரிஸ் வந்து மேக் பண்ண முடியுமோ அது வந்து என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இதை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த அகாடமி வந்து முழுக்க முழுக்க யூஜிடிஆர்பி அண்ட் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவ் ஆனதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து வந்து கொஷின்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜூடித் ரைட் பற்றியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அபாரிஜினல் போயட் அப்படிங்கிறது தான் வந்து இந்த யூஜிடிஆர்பியோட 10th யூனிட்டில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸோட எல்லாத்தோட இதுவுமே முக்கியமாக இடம்பெற்றிருக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படக்கூடியவர் தான் வந்து ஜூடித் ரைட்டு. அவரோட ஃபுல் நேம் வந்து ஜூடித் அண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது தான் அவருடைய ஃபுல் நேமு. இவர் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பொயட்டு, ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் கேம்பிஜனர், ஒரு கேம்பெயின் பண்ணி நிறைய பேரை வந்துட்டு அந்த கருப்பினர்களுக்கு அந்த அடிமைகளுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அபாரிஜினல் லேண்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை. அதே மாதிரி ஜூடித் ரைட் வந்து ஒரு 20th செஞ்சுரி பொயட்டு. இவங்க வந்து ஒரு கிறிஸ்டபர் பெர்னான் அவார்டு அப்படிங்கிறது வந்து ஓல்டு நேம் என்னவாக இருந்துச்சுன்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட் அவார்ட் நம்ம சொல்லுவோம்ல ப்ரைஸு, ஆக்சுவலி அமெரிக்கன் பொயட்டோட அந்த இதை வந்து அதுக்கு முன்னாடி இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஆஸ்திரேலியன் அவார்டு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்காக, அதாவது பொயட்ரியில் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்காக இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட் வாஸ் அ ஃபவுண்டிங் மெம்பர் ஃப்ரம் 1964 to 1976 அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் த வைல்ட் லைஃப் ப்ரிசர்வேஷன் சொசைட்டி ஆஃப் குயின்ஸ்லாண்ட்னாவே உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்திருக்கும். ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் இவங்க. எல்லாத்தோடைய போயம்ஸ்லையும் பெரும்பாலும் வந்து இவங்களோட குயின்ஸ்லாண்டை வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. In 1991, she was the second Australian to receive the Queen's Gold Medal for Poetry in 1991. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு கொஷினாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு செரிப்ரல், அதாவது இன்டெலிஜென்ட் அண்ட் சீரியஸான ஒரு எவகேஷனான ஒரு ப்ளசன்ட் இமேஜினேஷன் போயத்தை எழுதக்கூடிய ஒரு ஆள் இவங்க. இவங்களோட ஃபஸ்ட்டு புக் ஆஃப் பொயட்ரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு த மூவிங் இமேஜ். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், த மூவிங் இமேஜ் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் பொயட்ரி. யாருது? ஜூடித் ரைட்டோடது. எப்போ பப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946 தான் இது பப்ளிஷ் ஆகிருக்கு. இவங்க வந்து எங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் குயின்ஸ்லாண்ட் ஆஸ் அ ரிசர்ச்சர் ஆஃபீஸராக இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஹர் ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் பொயட்ரி வந்து த மூவிங் இமேஜ். அண்ட் செகண்ட் வந்து அடுத்தடுத்து பார்த்தோம்னா விமன் டு மேன், த கேட்வே, த டூ ஃபயர்ஸ், பேர்ட்ஸ், த அதர் ஹாஃப், மேக்பீஸ், ஷேடோ, ஹண்டிங் ஸ்னேக். இப்படி இதெல்லாமே வந்து உங்களோட முக்கியமான பொயட்ரி. சரிங்களா? 1966 த நேச்சர் ஆஃப் லவ் அப்படிங்கிறது இவரோட ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ். இவங்க என்னென்னா முக்கியமாக கொஷின்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு நாவலிஸ்ட் அப்படின்னா நாவலிஸ்ட் அடுத்து அவங்க வந்து ஸ்பெஷலாக ஏதாவது போயம் எழுதியிருக்காங்களான்னு பார்ப்பாங்க. அதே போயட் வந்து நாவல் எழுதியிருக்காங்களா, ட்ராமா எழுதியிருக்காங்களா அப்படின்னு ஏதோ 1 or 2 இருக்கிறது தான் கொஷினாக கேட்பாங்க. ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த போயம் வந்து எதை பற்றினது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவரோட பயோகிராஃபி பார்த்துரும். இது எல்லாமே கூகுளில் உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். ஸோ அதனால தான் உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கல, நீங்கள் ஒன்ஸ் பார்த்துருங்க பயோவை. இந்த போயம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதில் இந்த போயம் வாஸ் பப்ளிஷ்ட் இன் த ஆஸ்திரேலியன் பொயட் ஜூடித் ரைட்ஸ் 1955 கலெக்ஷன் த டூ ஃபயர்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து தான் இது வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ரொம்ப 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 வெரி 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 இம்பார்ட்டண்ட். இந்த போயம் வந்து 5 குவாட்ரைன் அண்ட் எ கப்லெட்டாகவும் இது இருக்குது. முடியும் போது ஒரு கப்லெட்டாக இது முடியுது. இந்த போயம் வந்து ஒரு மீட்டரோ அல்லது ரைம் ஸ்கீமோ எதுவுமே ஃபாலோ பண்ணலை. இந்த ரிக்வெஸ்ட் டு எ இயர் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீ வெர்ஸாக இருக்குது. அதாவது மீட்டரும் இருக்காது, ரைமும் இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, என்னென்ன லிட்ரேட்டிவ் டிவைஸ் இருக்குது அப்படின்னா அப்ஸ்ட்ரோஃபி அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஸ்பீக்கர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணி சொல்லுவாங்க. அது ஒரு 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 பர்சனையோ அல்லது ஒரு விஷயத்தையோ அவங்க வேர்ட்ஸ் மூலமாக இன்னொருத்தர் சொல்கிற மாதிரி ஒரு அமைஞ்சிருக்கிறதா வந்து அப்ஸ்ட்ரபின்னு நமக்கு தெரியும். இந்த போயம் வந்து எதை பற்றி அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இயர், இந்த வருஷ பிறப்பு இருக்கு இல்லையா, நியூ இயர், அந்த இயர் வந்து அட்ரஸ் பண்ணி இவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட இந்த ஸ்டோரி என்ன ரீகால் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒன் ஆஃப் ஹர் கிரேட் கிராண்ட் மதர், அதாவது கொள்ளு பாட்டின்னு நினைக்கிறேன், பாட்டிக்கு பாட்டி, கொள்ளு பாட்டிக்கு பாட்டி,
அப்படி ஒரு அவங்களோட ட்ராயிங்கோட எபிலிட்டியை வந்து இந்த போயம் ஃபுல்லாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த போயமை பொறுத்த வரைக்கும் இந்த இதில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, இவங்களோட கிரேட் கிரேட் கிராண்ட் மதர் ஒரு டிவோட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் ஆமாம். அவங்களுக்கு 8 கிட்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ராக்கில் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு ராக் மேலே உட்காந்து அவங்க வந்து ரிவர்கிட்ட ஒரு ஸ்கெட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் வந்து இவங்களுடைய செகண்ட் எல்டஸ்ட்டு சன், அதாவது ஃபஸ்ட்டு சன் அப்புறம் செகண்ட் எல்டஸ்ட்டு சன், அவன் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு ஐஸ்பர்க் மேலே அப்படியே அந்த ஃப்ளோட் ஆகி அவன் பேலன்ஸ் தடுமாறிடுறான். அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, அது டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 ஃபீட் 80 அடி உயரத்தில் அந்த இதற்கு கீழே அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனில் அவங்களோட செகண்ட் எல்டஸ்ட் டாட்டர், அப்படின்னா மொத்தம் 8 பேர் இருக்காங்களா, அதில் சொல்கிறாங்க செகண்ட் எல்டஸ்ட் டாட்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அன்னைக்குன்னு பார்த்து ஒரு பெட்டிக்கோட், பாவாடை பெருசாக இருக்கணும் அந்த பிரிட்டிஷ் சைடில், அந்த மாதிரி ஒரு பெட்டிக்கோட் போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து ஆல்ஃபன் ஸ்டிக்குன்னு ஒரு கையில் ஒரு ஸ்டிக்கும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்டிக்கு வழியாக அவனை எப்படியா காப்பாற்றிடணும்னு கடைசி முயற்சியாக உயிர் போகிற அந்த தருணத்தில் வந்து அவங்க காப்பாற்ற நினைக்கிறாங்க. அந்த ஸ்டிக்கை பிடிச்சி தான் அவன் என்ன பண்ணுறான், கடைசி நேரத்தில் அவன் வந்து என்ன சொல்கிறது, அவன் தப்பிச்சுக்கிறான், அவனை வந்து காப்பாற்றப்படுறான். இதை வந்து ரொம்ப தூரத்தில் எந்த வித ஒரு ஹெல்ப்புமே பண்ண முடியாத ஒரு தூரத்தில் தான் இந்த அம்மா இருக்காங்க. யார், இந்த கிரேட் கிரேட் கிராண்ட் மதர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்மளால் போய் காப்பாற்ற முடியாது, ஆனால் இதை வந்து ஒரு மெமரபிளாக நம்ம ஆக்கணுங்கிறதுக்காக அவங்க கையில் வச்சிருந்த பேப்பர் அந்த இதில் வந்து அவங்க இதை வந்து ஒரு ஸ்கெட்சாக வரைஞ்சி முடிக்கிறாங்க. இன்ன வரைக்கும் அது மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு மெமரபிள் கிஃப்டாக இருக்குது. ஸோ வரப்போகிற இந்த இயர் நமக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நீ நினச்சின்னா, எனக்கு வந்து அவங்க அந்த ஃபேமாக ஒரு உறுதியாக அவங்க இருந்தாங்க இல்லையா, அந்த ஸ்டெடி ஹேண்ட் நடுக்கம் இல்லாமல் அந்த ஹேண்டில் வரைஞ்சி முடிச்சிருக்காங்கல்ல, ஸோ அந்த இதை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் அந்த இயர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. இதுதான் இந்த ஸ்டோரி. இதை வந்து நம்ம மொத்தம் And with the artist's isolating eye, couplet, ஓகேவா, 5 quatrains and 4 வரியாக ஒரு கப்லெட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஏஐ இமேஜோட நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த லைனோட லைனாக நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டே வாங்க. Thank you students and thank you teachers. Judith Wright, request to a year. If the year is meditating a suitable gift, I should like it to be the attitude of my great-great-grandmother, legendary devotee of the arts, who, having 8 children and little opportunity for painting pictures, sat one day on a high rock beside a river in Switzerland, and from a difficult distance viewed her second son, balanced on a small iceberg, drift down the current toward a waterfall and struck rock bottom 80 feet below. While her second daughter, impeded, no doubt, by the petticoats of the day, stretched out a last hope alpenstock, which luckily later brought him on his way. Nothing, it was evident, could be done. And with the artist's isolating eye, my great-grandmother hastily sketched the scene. The sketch survives to prove the story by year. If you have no Mother's Day present planned, reach back and bring me the firmness of her hand.